ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். சேனல் ஆரம்பித்து ரொம்ப மாதம் ஆகுது. சரி, என்ன வீடியோ போடுறது, என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. சரி, அப்படி யோசிக்கும்போது தான் ஓகே, எனக்கு பேசுகிறதுனா பிடிக்கும். நரேட் பண்ணுறது, ஸ்டோரிஸ் நரேட் பண்ணுறது, கதை பேசுகிறது அப்படின்னா பிடிக்கும். ஸோ இந்த சேனலில், என்னுடைய சேனலில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னா, என்னுடைய மொமெண்ட்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ், சேட் மூமெண்ட்ஸ், வியர்டான ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். உங்களுக்கும் கதை கேட்கறது பிடிக்கும்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னோட லைஃப்ல நடந்த ஒன் ஆஃப் த ஃபன்னி மூமெண்ட்ஸ்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது தான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அந்த பொண்ணை வந்துட்டு என்னுடைய ஸ்கூலில் படித்த பொண்ணு. ஸ்கூல் முடித்து நிறைய வருஷம் ஆகுது. அது பொண்ணும் இல்லை. ஸ்கூல் முடிச்சதுலேருந்து காண்டாக்ட்லலாம் எதுவும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஃபாலோ பண்ணி மட்டும்தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பேசிக்கவும் இல்லை. ஹாய், என்ன பண்ணுற, எப்படி இருக்க, எதுவுமே கேட்டது கிடையாது. அப்படி தான் நிறைய வருஷம் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, ரீசெண்டாக கொஞ்சம் மாதம் முன்னாடி மெசேஜ் போட்டிருந்தான். ஹாய், மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. இது வரைக்கும் எப்படி இருக்க, என்னன்னு கூட கேட்டது கிடையாது. திடீர்னு மீட் பண்ணலாமான்னு எடுத்த இடத்துல கேட்டதும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் மீட் பண்ணலாமான்னு கேட்குறேன். என்ன விஷயம் திடீர்னுட்டு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த அளவுக்கு ஸ்கூல் படித்த டைமில் அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மீட் பண்ணலாமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டதும் ஷாக் ஆகிட்டேன். சரி, ஓகே, என்ன விஷயம், எதுக்கு மீட் பண்ணலாம், என்ன விஷயம், திடீர்னு மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கே அப்படின்னு கேட்டப்போ, ஒன்றும் இல்லை, சும்மா தான், சும்மா மீட் பண்ணலாமான்னு பார்க்குறேன்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னா. சரி, என்ன விஷயம் திடீர்னுட்டு திரும்ப 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 கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டதும் எனக்கு நம்பவே முடியல. திரும்ப திரும்ப கேட்டேன். சரி, என்ன விஷயம் சொல்கிறாளா அப்படின்னு பார்க்கலான்ட்டு. நான் மீட் பண்ணும்போது சொல்கிறேன், எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்ல, நம்ம மீட் பண்ணுவோம், அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னா. வேண்டாம்டா, நீங்க வேணாம்னாலும் நான் சொல்லுவேன் சார். அப்ப சொல்லுடா. மீட் பண்ணுறது நல்ல விஷயம்தான், பட் எதுக்குன்னு தெரியலனா எப்படி. சரி, ஓகே, ஃபைன், ஏதாவது சர்ப்ரைஸ் மீட்டிங்காக இருக்கும் போல் அப்படின்லாம் நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய இமேஜினரி மைண்டு வந்து நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அவள் என்ன விஷயம்னு சொல்லலை, எதுக்கு மீட் பண்ணலாம் என்னன்ட்டு சொல்லலை. மீட் பண்ணலான்னு மட்டும்தான் ஷுவராக சொல்லிகிட்ருக்கா, என்ன விஷயம்னு சொல்லலை. ஸோ எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, ஒருவேளை அவளோட அக்கௌண்ட்டை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களோ. ஹேக் பண்ணிவிட்டு ஃபாலோவர்ஸில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணி தனியாக வர சொல்லி மீட் பண்ணி ஏதாச்சும் க்ரைம் சீனாக இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இல்லைனா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சும்மாவே என் மைண்டு நிறைய யோசிப்போம். இதில் இப்படி ஒரு வேறு சிச்சுவேஷன் நடந்ததும் பலவிதமாக யோசிக்க ஆரம்பிச்சிச்சு என்னுடைய க்ரியேட்டிவ் மைண்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்புறம் அந்த பொண்ணு சொன்னா, சரி, மீட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணாத, எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது, மீட் பண்ண வேண்டாம், ஏதாவது ரீசன் சொல்லு அப்படின்னா. சரி, ஓகே, எனக்கும் பதட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இல்லை, வேண்டாம், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன். என் மண்டைக்குள்ளே ஃபுல்லாக இது உண்மைதானா, ஆத்தென்டிக் தானா, உண்மையிலே அவள் தான் மெசேஜ் பண்ணுறாளா, இல்லை அவளோட அக்கௌண்ட்லேருந்து வேறு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்களா, நம்பலாமா வேண்டாமா. ஏன்னா அவன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி அவ்வளோ ஆக்டிவாக தான் இல்லை. ஸோ போஸ்ட்டும் எதுவும் போட்ட மாதிரி இல்லை, ஸ்டோரிஸ் எதுவும் போட்ட மாதிரி இல்லை. ஸோ மெசேஜ் மட்டும் வந்ததும் உண்மையிலே அவள் தான் மெசேஜ் பண்ணுறாளா, இல்லை அவளோட அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நேராக போயிட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட மெசேஜ் பண்ணேன். இவள் இப்படி மெசேஜ் போட்டிருக்காளே, உனக்கு எதுவும் மெசேஜ் வந்துச்சா, மீட் பண்ணலாமான்னு கேட்குறா, உனக்கு எதுவும் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், வந்துச்சு, என்னன்னு தெரியல, எதுக்குன்னு கேட்டேன், சொல்லலை அப்படின்னா. ஆமாம், என்கிட்டையும் சொல்லலை, என்னன்னு தெரியல, மீட் பண்ணலாமான்னு கேட்குறேன், எனக்கு சந்தேகமாக இருக்குது, உண்மையிலே அவதானா இல்லை வேறு யாராவதா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வேறு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ மீட் பண்ணலாம்னு கேட்டாலும் எனக்கு மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸ் இருந்ததுனால நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அப்படி போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்டோரி வந்துச்சு. அவளோட அக்கௌண்ட்டில் இருந்து தான் ஸ்டோரி வந்துச்சு. மேடையெல்லாம் அலங்கரித்து பூவெல்லாம் மாட்டி
அழகா ஒரு மேடை, ஒரு ஸ்டேஜ். அப்புறம் தான் தோணுச்சு, ஒருவேளை கல்யாணமா இருக்குமோ, அதுக்கு தான் இன்வைட் பண்றதுக்கு கூப்பிட்டுருப்பாளோ. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் போட்டான், நீ ஸ்டோரி பார்த்தியா அப்படின்ட்டு. அவன் பார்த்தேன், ஸ்டேஜ்லாம் அலங்கரிச்சிருக்கு அப்படின்ட்டு. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் போல இருக்கு அப்படின்னா. சரி பாவம் பொண்ணு, இதுக்கு தான் மெசேஜ் பண்ணிப்பா போல. அவங்க வேற அப்படி இப்படின்னு, ஒருவேளை கிரைம் சீனாக இருக்குமோ, ஏதாவது மர்டராக இருக்குமோ, ஹேக் பண்ணிட்டாங்களா யோசிச்சு ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக போயிடுச்சு. பாவம் ஸ்டார். அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா, போயிட்டு வாழ்த்திட்டு வந்தோம். சரி ஓகே, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தானே, நம்ம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், தப்பில்ல. இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஃபன்னியா வியர்டா நடந்திருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.